வணக்கம் ட்ரேடர்ஸ். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியோட ஏப்ரல் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் என்ன நடந்திருக்குங்கிறத பார்க்க போறோம். ஸோ அதோட பிரைஸ் ஆக்ஷன்ஸ் எப்படி இருந்திருக்கு, முக்கியமான சப்போர்ட் லெவல்ஸ் ஏதாவது கிராஸ் ஆயிருக்கா, இதை பார்க்க போறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் வேற என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் இருக்கு. அப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வேலிடா அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்தியா விக்ஸ்ன்னு ஒரு இது இருக்கு. ஸோ இந்தியாவோட வாலடைலிட்டி இண்டெக்ஸ். இந்தியாவோட வாலடைலிட்டி இண்டெக்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஏற்கனவே வந்து அந்த என்னைக்கு வந்து நமக்கு மார்க்கெட் டவுன் ஆச்சோ, அன்னைக்கு வந்து மார்க்கெட் அதாவது வாலடைலிட்டி வந்து 23 கிராஸ் ஆயிருச்சு. இப்ப 23லேருந்து கொஞ்சம் மார்க்கெட் கீழ இறங்கி, ஸோ இது வந்து வாலடைலிட்டி கூலிங்ன்னு சொல்லுவாங்க. ஸோ வாலடைலிட்டி ரொம்ப ஹையா இருக்கு. ஸோ வாலடைலிட்டி வந்து கூல் ஆயிட்டு இருக்கு. அப்போ ஸ்டில் வந்து 15க்கு மேல இருக்கனால வாலடைலிட்டி வந்து என்ன மாரி இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். 1. 2வது பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி இருக்கு. ஸோ கிஃப்ட் நிஃப்டி வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் பார்த்தோம்னா, நமக்கு வந்து இந்தியன் மார்க்கெட் நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து மேல போறதுக்கு சான்சஸ் இருக்கா? இல்ல திருப்பியும் டவுன்ஃபால் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பிசிஆர் ரேஷியோ. அப்போ நம்ம 4 விஷயத்த பார்க்க போறோம். ஒண்ணு வந்து இந்தியா விக்ஸ், அடுத்து வந்து பிசிஆர் ரேஷியோ, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ், அது மட்டும் இல்லாம கிஃப்ட் நிஃப்டி. இந்த 4யும் வச்சு நாளையோட மார்க்கெட் அதாவது நாளைக்கு வந்து புதன்கிழமை 9ஆம் தேதி ஏப்ரல் மார்க்கெட் வந்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத பார்க்க போறோம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்ப நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து அதாவது திங்கட்கிழமை மார்க்கெட் ஆரம்பிக்கும்போதே நமக்கு எவ்வளோ கேப் டவுன் இருந்துச்சுன்னா, அரவுண்ட் 5% கேப் டவுன் இருந்துச்சு. இப்ப இந்த 5% கேப் டவுன எப்பயுமே வந்து இந்த கேப் கவரிங்ன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த மாரி கேப் வந்துருச்சுன்னா என்ன நடக்கும்னா, அந்தந்த பிரைஸ்ல இருக்கிற இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 28, 22,900 இருந்துச்சு. அப்ப இந்த 22,900க்கும் மார்க்கெட் ஓப்பன் ஆனது 22,000ல. இதுக்கு நடுவுல இருந்த ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ஸ்டக் ஆயிருந்திருக்கும். ஏதோ ஒரு காரணங்கள்னால, அப்போ அந்த இடத்துல கேப் கவரிங்ன்னு ஒரு விஷயம் நடக்கும். கேப் கவரிங் கண்டிப்பா இப்ப நடக்கலைனாலும் எப்பயாவது ஒரு தடவ நடந்து தான் ஆகணும். இந்த கேப் கவரிங் நடந்துச்சுன்னா தான் மார்க்கெட் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகும். இல்லன்னா அங்க இருக்க ஆர்டர்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும். ஏன்னா ஏற்கனவே வந்து ஆர்டர்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க. அண்ட் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு அந்த ஆர்டர்ஸ ரிஜெக்ட் பண்றதுக்கு ரைட்ஸ் இல்ல. அப்போ அந்த ஏற்கனவே அவங்க வந்து அக்செப்ட் பண்ண ஆர்டர்ஸ எக்ஸிக்யூட் பண்ணி தான் ஆகணும். அந்த ஒரு காரணங்கள்னால மார்க்கெட் வந்து கண்டிப்பா எப்பயுமே வந்து கேப் கவரிங் நடக்கும். அப்போ இந்த கேப் கவரிங்ல நம்ம பார்த்தோம்னா, இப்போ இந்த ஏரியா கொஞ்சம் கவர் ஆயிருச்சு. ஆனாலுமே இப்போ இந்த பிரைஸஸ் இருக்கு, இந்த பிரைஸஸ் இருக்கு. அதுவும் இல்லாம இந்த இடத்துல ஒரு பிரைஸ் இருக்கு வேக்கன்சி. அப்போ இந்த பிரைஸ் வேக்கன்சிய தான் நம்ம வந்து முக்கியமா பார்க்க போறோம். ஸோ திங்கட்கிழமை நமக்கு வந்து ஒரு பெரிய கேப் டவுன் இருந்துச்சு. அப்போ இந்த திங்கட்கிழமை ஒரு பெரிய கேப் டவுன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கேப் அப் ஆயிருக்கு. அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த கேப் கவரிங் ரொம்ப அதெல்லாம் நமக்கு இப்ப பார்த்தோம்னா, இப்போ ஒரு சின்னதா இந்த கேப் கவரிங் இன்னையோட மார்க்கெட்ல செவ்வாய்க்கிழமை பாருங்க மார்க்கெட்ல. இப்ப இதுதான் கேப் அப் நடந்திருக்கு. இப்ப இது 2க்கும் நடுவுல ஒரு கேப் இருந்திருக்கு. இந்த கேப்ப பார்த்தீங்கன்னா, அன்னைக்கே கவர் ஆயிருச்சு. தி சேம் டேயே கவர் ஆயிருக்கிறனால, இந்த கேப் கவரிங் ஆல்மோஸ்ட் கவர் ஆயிருச்சு. அப்போ இந்த கேப் அப்ப வந்து கேப் கவரிங் நடந்துருச்சு. அப்போ மார்க்கெட் இந்த கேப் அப்ப கவர் பண்றதுக்காக மார்க்கெட் மூவ்மெண்ட் இனி இருக்காது. ஓ மேபி மார்க்கெட் வந்து என்ன நடக்கலாம்னா, இந்த இடத்துல கேப் கவரிங் நடக்கிற வரைக்கும் மார்க்கெட் கொஞ்சம் மேல புஷ் ஆயி ஸ்டேபிள் ஆகும். அதுக்கப்புறம் தான் இந்த பக்கமா, இந்த பக்கமாங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட பிரைஸ் ஆக்ஷன் வச்சு நமக்கு பார்க்கும்போது, நமக்கு முக்கியமா தெரியிறது. அது மட்டும் இல்லாம நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணியிருந்தோம்னா, ஏற்கனவே வந்து இது ஒரு சப்போர்ட் ரேஞ்சா நம்ம வச்சிருந்தோம். அப்ப இந்த சப்போர்ட் ரேஞ்ச்ல இருந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த இடத்துல தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. அதாவது நம்மளோட கேப் அப்ல வரும்போது இந்த இடத்துல வந்திருக்கு. திருப்பி கீழ போயிட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து திருப்பி கீழ போனது கேப் கவரிங். கேப் கவரிங்லேருந்து மேல வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ்ல வந்துட்டு மேல போக ட்ரை பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம், திருப்பி செகண்ட் டைம். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, இதோட பிரைஸ் ஆக்ஷன்ஸ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நமக்கு வந்து பையர்ஸ் வந்து ஹையா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் செல்லர்ஸ் கீழ புல் பண்ணியிருக்காங்க. திருப்பியும் பையர்ஸ் மேல போயிருக்காங்க. செல்லர்ஸ் கீழ புல் பண்ணியிருக்காங்க. பையர்ஸ் மேல. அப்போ எப்பப்பெல்லாம் வந்து பையர்ஸ் வந்து மார்க்கெட்ட மேல கொண்டு போக ட்ரை பண்றாங்களோ, அப்ப செல்லர்ஸ் எல்லாம் அத விட ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம். மேபி அப்போ 3 தடவைக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். ஏன்னா, தேர்ட் ட்ரைக்கு அப்புறம் கண்டிப்பா வந்து ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட். மார்க்கெட் எப்பப்பெல்லாம் மேல கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா, 1, 2 தான். 3. இப்போ பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து ஈக்குவலான ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. 50, 50.
பையர்ஸும், செல்லர்ஸும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல். அப்ப நாளைக்கு இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் பிரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்க்கும்போது, மேல போறதுக்கோ, கீழ போறதுக்கோ வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு. இத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து நமக்கு நிஃப்டி 50ல பிரைஸ் ஆக்ஷன்ஸ் பார்க்கும்போது. இப்ப இந்த சப்போர்ட் ரேஞ்ச் 22,600 இந்த 22,600ல இருந்து மார்க்கெட் மேலயும் போகலாம், கீழயும் வரலாம். அதுக்கான வாய்ப்பு வந்து ஈக்குவலா இருக்கு. ஏன்னா பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஈக்குவலா இருக்காங்க. இது வந்து நிஃப்டி. அடுத்து வந்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பேங்க் நிஃப்டி திங்கட்கிழமை வந்து ஒரு 4.5% கேப் டவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து அதுல ஒரு 1.5% இப்போ 4.5ல ஒரு 1.5% வந்து கவர் ஆயிருச்சு. அப்படின்னா இன்னும் இனி 3% மீதி இருக்கு. அப்ப இந்த 3% இருக்கிறத கண்டிப்பா கேப் கவரிங் நடக்கும். இன்னைக்கே நடக்குமா? இல்ல எக்ஸ்பைரி டேக்கு அப்புறம் நடக்குமாங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்ப நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது மார்க்கெட் மேல போயிருக்கு. பையர்ஸ் அதிகமா இருந்திருக்காங்க. செல்லர்ஸ் திருப்பியும் பையர்ஸ், செல்லர்ஸ், செல்லர்ஸ் தான் அதிகமா இருந்திருக்காங்க. ஸோ பையர்ஸ் வந்து 1, 2 தடவ மேல போயிருக்கு. செல்லர்ஸ் வந்து 2 தடவ கீழ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பிரைஸ் ஆக்ஷன்ஸ் பார்க்கும்போது இதுலயும் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து ஈக்குவலா தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஈக்குவலா இருக்கிறனால, நம்ம பிரைஸ் ஆக்ஷன் வச்சு கண்டிப்பா வந்து அனாலிசிஸ்க்கு வர முடியாது. ஆனா நம்மளோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் ஸ்ட்ராட்டஜில மார்க்கெட் ஒரு லாங் டெர்ம் பெர்ஸ்பெக்டிவா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, டெத் கிராஸ்ல இருக்கு. டெத் கிராஸ்ல இருக்கிறது அதாவது மொத நாள் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா டீவியேட் ஆயிட்டு இருந்துச்சு. இது ஒண்ணு. ஸோ டிஃபரன்ஸஸ் வந்து -500 இருக்கு. ஆரம்பத்தில மார்க்கெட்டோட ஸ்டார்ட்டிங் ஆரம்பத்தில் திங்கட்கிழமை வந்து வெறும் 180 பாயிண்ட் இருந்துச்சு. செவ்வாய்க்கிழமை எண்டுல எவ்வளோ டிஃபரன்ஸஸ் இருக்குன்னா, 1000 பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இந்த 3ம் நமக்கு என்ன சிக்னிஃபை பண்ணுதுன்னா, மார்க்கெட் இன்னும் டவுன்ஃபால் ஆறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கு. எப்போ வந்து இந்த வித்தியாசம் குறைஞ்சு அட்லீஸ்ட் ஒரு 200க்குள்ள வருதோ, அப்பதான் மார்க்கெட் வந்து திருப்பி ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா இது இப்போ நமக்கு மேல வந்தது வந்து ஒரு ஃபால்ஸான புல்லிஷ் மூவ்மெண்ட். அப்போ இது வந்து 100% புல்லிஷ் மார்க்கெட் வந்து டைரக்ஷன் மாறுனதுக்கான இண்டிகேஷன் கிடையாது. இன்னைக்கு நடந்திருக்க புல்லிஷ் மூவ்மெண்ட் வந்து ஒரு ஃபால்ஸ் புல்லிஷ் மூவ்மெண்ட். இத தொடர்ந்து புல்லிஷ் மூவ்மெண்ட் தான் நடக்குங்கிற கேரண்டி கிடையாது. இத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நிஃப்டி 50ல நடந்திருக்கு. பேங்க் நிஃப்டிலயும் சாரி பேங்க் நிஃப்டில நடந்திருக்கு. நிஃப்டி 50லயும் பார்த்தீங்கன்னா, அதே மாரி திங்கள் வரைக்கும் இந்த டிஃபரன்ஸஸ் வந்து மெயின்டெயின் ஆயிட்டே இருந்திருக்கு. பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, 200 பாயிண்ட் வித்தியாசத்துல இருந்திருக்கு. அதுக்கு அடுத்து வெள்ளிக்கிழமை எண்டுல பார்த்தீங்கன்னா, 230 பாயிண்ட். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்டேபிள் மார்க்கெட்ன்னு தான் சொல்லலாம். ஏன்னா, புதன்கிழமை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட் வித்தியாசமும், வெள்ளிக்கிழமையோட எண்ட்ல பார்க்கும்போது 234ம். ஸோ இந்த மாரி இருந்துச்சுன்னா, மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஆனா, திங்கட்கிழமைக்கு அப்புறம் என்ன ஆயிருச்சுன்னு நீங்க பாருங்க. திங்கட்கிழமையோட எண்டுல மார்க்கெட் வந்து 600 பாயிண்ட் வித்தியாசம் இருந்துச்சு. செவ்வாய்க்கிழமையோட எண்டுல மார்க்கெட் வந்து 760 பாயிண்ட் வித்தியாசம் இருக்கு. இப்போ புதன்கிழமை அதாவது போன வாரம் ஏப்ரல் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட் வித்தியாசமும், அந்த முதல் வாரம் கடைசியில வந்து 238 பாயிண்ட் வித்தியாசமும் இருக்கு. இப்ப இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆயிருந்தா ரிவர்ஸ் ஆயிருக்கணும். ஆனா திங்களோட எண்டுல வந்து 600 பாயிண்ட்டும், நம்மளோட செவ்வாய்க்கிழமையோட எண்டுல பார்த்தீங்கன்னா 700 பாயிண்ட்டும். இப்போ மார்க்கெட் நேத்து வந்து கொஞ்சம் புல்லிஷ்ஷா போயிருந்தாலும், இது வந்து 100% புல்லிஷ் மூவ்மெண்ட் இல்ல. மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆறதுக்கான வாய்ப்புகள் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப கம்மி தான். மேபி 1 நாள், 2 நாள் மார்க்கெட் கொஞ்சம் புல்லிஷ்ஷா இருக்கலாம். ஆனா 100% இப்ப வந்து அ அட்வான்டேஜ்ல இருக்கிறது செல்லர்ஸ் தான் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப நம்ம நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியோட பிரைஸ் ஆக்ஷன்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து நான் சொன்னேன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டான்னு. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து நான் இப்போ முக்கியத்துவம் குடுக்க மாட்டேன். காரணம் என்ன அப்படின்னா, 1 வந்து எக்ஸ்பைரி டேக்கு இன்னும் ஒரே 1 நாள் இருக்கு. 2வது இந்தியா விக்ஸோட வாலடைலிட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 20.4. ஸோ எப்போ இந்தியா விக்ஸோட வாலடைலிட்டி வந்து 18க்கு மேல போகுதோ, அப்போ வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவோ, இல்ல ஓஐ சேஞ்சோ, அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சோ நமக்கு வந்து பெரிய விஷயத்துல அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா, இதோட வெயிட்டேஜ் வந்து அந்த இந்தியா விக்ஸோட வாலடைலிட்டி வந்து சாப்ட்ரும். ஸோ இந்தியா விக்ஸோட வாலடைலிட்டி ஓவர் கம் பண்ணிட்டனால இந்த வெயிட்டேஜ நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்க்க வேணாம். நீங்களும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்க்கிறதா இருந்தா, நீங்க வந்து எப்போ வாலடைலிட்டி வந்து 15க்கு பக்கம் இருக்கோ, அப்பதான் வந்து நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ வேலிடா இருக்கும். ஓகே. அப்போ நம்ம சரி ஓகே. நம்ம வந்து இது வந்து 100% நம்புறதுக்குரிய டேட்டா இல்ல. ஆனாலும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா, நம்மளோட நிஃப்டி 50ல ஒரு
கீழ போறதுக்கு சப்போர்ட் வந்து 22,500லயும், மேல இருக்க ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,000லயும். ஞாபகம் வச்சுக்குவோம். பட் ஆனா, இது வந்து முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஆனா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணிக்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ரெசிஸ்டன்ஸ் கீழ வச்சுக்கிறேன். இத வந்து நம்ம ரெட் கலர்ல வச்சுட்டு இப்போ இங்க இருக்கிற பொசிஷன்ல இருந்து இப்ப என்ன சொல்லுது? ஒரு 500 22,500 இவ்ளோ தான் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அதனால நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் வச்சு நமக்கு பார்த்தோம்னா, மார்க்கெட் இங்கிருந்து டவுன்ஃபால் ஆகாது. மேல வரைக்கும் தான் போகும்ன்னு சொல்ல முடியும். ஆனா, நான் ஏற்கனவே சொன்னேன். நார்மல் வாலடைலிட்டி வந்து மீடியமா இருக்கும்போது, இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் வேலிடா இருக்கும். ஆனா, இப்ப வந்து 100% ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ நம்ப முடியாது. 10, 15% ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ட நம்புற மாரி இருக்கும். அப்போ ஓஏ சேஞ்சும் நம்ம அதே மாரி கன்சிடர் பண்ண வேண்டாம். ஆனா, முக்கியமா இங்க ஒரு இண்டிகேஷன்ஸ் நமக்கு என்ன தெரியுதுன்னா, பிசிஆர் ரேஷியோ. பிசிஆர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா, புட் தான் அதிகமா இருக்கு. ஸோ, புட் அதிகமா இருந்தா மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகுங்கிறது பேரு. நீங்க அதாவது நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் வச்சு பார்க்கும்போது, இதுக்கப்புறம் பயங்கரமா டவுன்ஃபாலுக்கு வாய்ப்பு கம்மின்னு ஆனா, நம்மளோட நம்பர் ஆஃப் புட்ஸ் அண்ட் கால வச்சு நமக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, புட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறனால, டவுன்ஃபால் ஆறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ டவுன்ஃபால் ஆறதுக்கு பார்த்தீங்கன்னா, 1 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. மார்க்கெட் மேல போறதுக்கு மேல 1 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. ஸோ 1, 1. ஆனா, நம்மளோட இந்தியா விக்ஸ் பாருங்க, வாலடைலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. அப்போ வாலடைலிட்டி கூலிங் நடக்கும். இப்போ வாலடைலிட்டி கூலிங் நடக்கும்போது, மார்க்கெட் கொஞ்சம் மேல புஷ் ஆகும். அப்போ மார்க்கெட் இங்கிருந்து இந்த இவ்வளோ தூரம் புஷ் ஆறதுக்கான பாயிண்ட்ஸ்ல 2 பாயிண்ட் கிடைச்சுச்சு. மேல போறதுங்கிறதுக்கான 2 பாயிண்ட். மார்க்கெட் கீழ வருங்கிறதுக்கு பிஆர் ரேஷியோ இருக்கு. 2. அடுத்து நம்ம 3வது விஷயம் எத பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி. ஏன் கிஃப்ட் நிஃப்டி ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நம்ம இந்தியன் மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம், நம்ம கிஃப்ட் நிஃப்டி வந்து அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். நமக்கு வந்து இப்போ 7ஆம் தேதி அதாவது 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் நிஃப்டில எவ்வளோ கேப் அப் இருக்கு அப்படிங்கிறத நம்ம அந்த கேப் அப்பும், நம்ம இந்தியன் மார்க்கெட்ல இருக்க கேப் அப்பும் கொஞ்சம் கன்சிடரபிளா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, கேப் அப் கிஃப்ட் நிஃப்டில நடந்திருக்கு. இப்ப இதே மாரியே நமக்கு நிஃப்டி 50லயும் கேப் அப் நடந்திருக்கு. பேங்க் நிஃப்டி கேப் அப் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம, நம்மளோட மிட் கேப்லயும் கேப் அப் இருக்கு. ஸ்மால் கேப்லயும். நிஃப்டி மிட் கேப், நிஃப்டி ஸ்மால் கேப் ஓகே. நம்மளோட பிஎஸ்சி சென்செக்ஸ். ஸோ பிஎஸ்சிலயும், சென்செக்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, கேப் அப் இருக்கு. இது எல்லாமே வந்து எத பேஸ் அதாவது எதுல வந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும் முன்னாடியே அப்படின்னா, கிஃப்ட் நிஃப்டில. ஏன் கிஃப்ட் நிஃப்டில முன்னாடியே ரிஃப்ளெக்ட் பண்ணும்னா, நீங்க இந்த இடத்துல டைம் பார்த்தீங்கன்னா தெரியும். கிஃப்ட் நிஃப்டி வந்து 6:30க்கே தொடங்கிரும். நிஃப்டி 50யும், பேங்க் நிஃப்டி 9:30, 9:15க்கு தான் வந்து ப்ரீ மார்க்கெட்டே ஓப்பன் ஆகும். அப்போ 9 மணிக்கு மேல தான் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகும். கிஃப்ட் நிஃப்டியோட மார்க்கெட் 6:30க்கே ஓப்பன் ஆயிரும். ஸோ அந்த ஒரு காரணங்கள்னால எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஏஸ் ஓட இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு இந்த இடத்துல தெரிஞ்சிரும். ஸோ இங்கேயும் என்ன நடந்திருக்குன்னா, கேப் அப் நடந்து, கேப் கவரிங் நடந்து, அதுக்கப்புறம் 2 தடவ மார்க்கெட் மேல போக ட்ரை பண்ணியிருந்து. ஸோ இதுதான் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்லயும் ஒரு மார்க்கெட் சைக்காலஜியா ஒர்க் நம்ம ஞாபகம் இது நெறையா ப்ரோ ட்ரேடர்ஸ் அது மட்டும் இல்லாம நெறைய ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸுமே கிஃப்ட் நிஃப்டிய ஃபாலோ பண்ணி தான் ட்ரேட் பண்ணுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப கிஃப்ட் நிஃப்டில என்ன சொல்லுது? அப்ப நம்ம கிஃப்ட் நிஃப்டிய பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, நமக்கு வந்து மார்க்கெட் பொறுத்தளவு அதாவது இப்போ 3:30க்கு முடிஞ்ச மார்க்கெட் நம்மளோட மார்க்கெட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திருப்பி 4:30க்கு கிஃப்ட் நிஃப்டி ஓப்பன் ஆயிருக்கும். அந்த 4:30க்கு ஓப்பன் ஆனதுலயும் மார்க்கெட் வந்து புல்லிஷா தான் போயிருந்திருக்கு. நம்மளும் நாளையோட மார்க்கெட்ல நிஃப்டி 50ல என்ன எதிர்பார்க்கலாம்னா, ஓரளவு ஒரு 100 அதாவது இவ்ளோ பாயிண்ட்ஸ் ஒரு 500 பாயிண்ட்ஸ் புஷ் ஆறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். அண்ட் இது வந்து 100% ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட்ஸ் கிடையாது. திருப்பியும் பிரைஸ் கரெக்ஷன்ஸ் எதிர்பார்க்கலாம். எப்போ வந்து பிரைஸ் ரொம்ப மேல போகுதோ, அங்கருந்து கொஞ்சம் கரெக்ட் ஆகி ஒரு ஸ்டெபிலைசேஷன் ஸ்டேஜ் வரும். அதுக்கு பேரு தான் பிரைஸ் கரெக்ஷன் சொல்லுவோம். நிஃப்டி 50லயே நம்ம பிரைஸ் கரெக்ஷன்ஸ் எதிர்பார்க்கலாம். இவ்ளோ. இப்ப நம்ம பேங்க் நிஃப்டில எந்த இடத்துல பிரைஸ் கரெக்ஷன்ஸ் எதிர்பார்க்கலாம்னா, 50,000லயும் 51,000லயும். ஓகே. ஸோ இது நம்ம வந்து பேங்க் நிஃப்டில பார்க்கும்போது
இந்த இடத்துல வரைக்கும் வச்சு. ஸோ அப்போ நமக்கு வந்து மார்க்கெட் இதுவரைக்கும் புஷ் ஆறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளோட ஹாலிடே கேலண்டர் பார்க்கும்போது, ஸ்டாக் மார்க்கெட் ஹாலிடே கேலண்டர் ஹாலிடே கேலண்டர் பார்த்தோம்னா, 10ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 10ஆம் தேதி நமக்கு வந்து அ நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி டே. அன்னைக்கு வந்து நமக்கு வந்து மகாவீர் ஜெயந்திக்கு ப பாம்பேல லீவு. அந்த ஒரு காரணங்கள்னால க்ளோஸ் ஆயிருக்கு. அதனால தான் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ்ல பார்த்தீங்கன்னா, நிஃப்டிக்கு வந்து எக்ஸ்பைரி டே வந்து 9ஆம் தேதியா மாத்திட்டாங்க. புதன்கிழமையா மாத்திட்டாங்க. அத ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப எக்ஸ்பைரி டே வந்து இன்னைக்கு வியாழக்கிழமை கிடையாது. புதன்கிழமைங்கிறத நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நம்ம பேங்க் நிஃப்டில பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் போனா மார்க்கெட் வந்து 51,000ம் டவுன்ஃபால் ஆகும்போது, மார்க்கெட் வந்து 50,000க்கும் டவுன்ஃபால் ஆறதுக்கான அதிகமா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ்ல நம்ம பார்க்குறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா இந்த டைம் வந்து 100% வேலிட் கிடையாது. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஒரு ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்காக நம்ம போட்டு வச்சிருக்கோம். அண்ட் இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் படி மார்க்கெட் நடக்குங்கிறத எதிர்பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறத தான் நான் சொல்லுவேன். இதே தான் நான் முன்னாடியே சொல்ல வந்தது. பேங்க் நிஃப்டிலயும் பிசிஆர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.8 இருக்கு. அப்படின்னா மார்க்கெட் டவுன்ஃபால் ஆறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. பேங்க் நிஃப்டிலயும். ஆனா இந்தியா விக்ஸ் கூலிங் ஆகும்போது மார்க்கெட் கொஞ்சம் மேல போகும். கொஞ்சம் கொஞ்சமா கூலிங் வந்து 15 வந்ததுக்கப்புறம் திருப்பியும் மார்க்கெட் நல்லா டவுன்ஃபால் ஆறதுக்கான சான்சஸ் கொஞ்சம். அப்போ நிஃப்டி 50 எக்ஸ்பைரி டேங்கிறனால வாலடைலிட்டீஸ் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். அப்படிங்கிறனால நீங்க வந்து ஒரு ரேப்பிட் மூவ்மெண்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். அவுட் ஆஃப் த மனில நீங்க பொசிஷன் எடுக்கலாம். அட் த மனிலயோ, இன்சைட் த மனி லைக் ஃபார் அவுட் ஆஃப் த மனி ஆப்ஷன் செயின் பார்த்தோம்னா, லைக் இருக்கிற இருக்கிற பிரைஸ்ல இருந்து ஃபார் அவுட் ஆஃப் த மனி வந்து காசு கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி எடுக்க வேண்டாம். ஏன்னா புட் வந்து இப்ப நீங்க நினைக்கலாம், புட்டோட விலையெல்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. நம்ம எடுத்தோம்னா ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும்னு. ஆனா எக்ஸ்பைரி டே இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க வந்து ஒரு 2, 3 வீக்ஸ்க்கு அப்புறம் நீங்க எக்ஸ்பைரி டே இருக்கிறத நீங்க எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். ஆனா அதே இது வந்து இப்ப ரீசென்ட்டா இருக்க எக்ஸ்பைரிக்கு நீங்க எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா, இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்கு. நாளை தான் ஃபைனல் ட்ரேடிங் செஷன். இத ஞாபகம் வச்சு நீங்க பொசிஷன் எடுங்க. நாளையோட ட்ரேடிங் செஷனுக்கு ஆல் தி பெஸ்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு தான் எக்ஸ்பைரி டே. வியாழக்கிழமை கிடையாது. புதன்கிழமை தான் எக்ஸ்பைரி டே. அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுட்டு ட்ரேட் எடுங்க. ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.